இல்லை ஒவ்வொரு முறையும் வந்து நாங்கள் ஒரு முக்கியமான இடத்துக்கு நகரும்போது யாராவது ஒருத்தர் வந்து எங்களுடைய அடுத்த நிலையை வந்து கீழே இறக்கிட்டு போயிடுறாங்க. அது விஜயகாந்தா இருக்கலாம், கமலஹாசனா இருக்கலாம், இப்போ விஜயா இருக்கலாம். இப்படி தொடர்ந்து நாங்கள் முன்னேறும் போதெல்லாம் எங்களுக்கு இடையூறாக வந்து இவங்கெல்லாம் வராங்க அப்படின்ற அந்த இது அவங்களுடைய ரொம்ப கோவம். அபத்தமான குற்றச்சாட்டு, முட்டாள்தனமான குற்றச்சாட்டு. என் பல்பத்தை திருடிட்டான், என் பென்சிலை திருடிட்டான்ற கதையாக இருக்குது. நான் ரன்னிங் ரேஸில் ஓடும்போது என் காலை பிடிச்சிக்கிட்டான்ற கதை இது. இதெல்லாம் ஒரு பேச்சா? வெளி உலகம் எப்படி இருக்குன்றதை நீ கட்டுப்படுத்த முடியாது. உங்கள் அரசியல் என்னவா இருக்குது? ஊழல் டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கின 397 கோடி ஊழல்ன்ட்டு அறப்போர் இயக்கம் போட்ட வழக்கு. வழக்கு 2021, 23 2 ஆண்டுகள் ஒரு மின்துறை அமைச்சராக இருக்கும்போது நடந்ததாக சொல்லப்படுகிற ஊழல் குற்றச்சாட்டை இன்றைக்கி சென்னை உயர்நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு மாற்றி இருக்கிறது. 2 வாரங்களுக்குள் டிவிஎஸ்சி அத்தனை டாக்குமெண்ட்ஸையும் டிவிஎஸ்சி கிட்ட இருக்குது, அது சிபிஐ ஒப்படைக்கணும்னு போட்டிருக்காங்க. இப்போ புது கவர்மெண்ட் வரப்போகுது. புது கவர்மெண்ட் திமுக கவர்மெண்ட் வந்ததுன்னா கண்டிப்பாக அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீலுக்கு போவாங்க. கவர்மெண்ட் மாறிச்சுன்னா கண்டிப்பாக வழக்கு விசாரணை தொடரும். திமுகவுக்கு வந்து மெஜாரிட்டி கிடைக்காது, அங்கே வந்து அதிகாரத்தில் இப்போ நாங்கள் பங்கு கேட்பது உங்கள் விருப்பம், காங்கிரஸோட விருப்பம். மக்கள் என்ன நினச்சிருக்காங்கன்னு 4ஆம் தேதி தான் தெரியும். இல்லை அதுக்கு முன்னாடியே அவர் சொல்லி வைக்கிறாருன்னா அதுக்கு ஏதாவது அது வெறுப்பேற்ற தான், திமுகவை குறைச்சி கொடுக்க தான். மீண்டும் மீண்டும் திமுக போய் நோண்டணும், நிம்மதியாக வாழ விட மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டாங்க. சோடாங்கரால தான் நிறைய பிரச்சனை வந்தது. கடைசியில் அது ஒன்றும் உங்களால் பாசிட்டிவாகவும் முடிக்க முடியல. 3 சீட் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு போனீங்க, அவ்வளோதான். மெஜாரிட்டி திமுகவுக்கு வரலன்னா சிக்கல். அப்போ கண்டிப்பாக ஒரு சீட்டு குறைஞ்சா கூட இவங்க மந்திரி சபையில் கேட்பாங்க. ரெட்ரோலோக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். சார் வணக்கம். நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த வேளையில் நாளைக்கு இந்த வீடியோ வரும். அப்போ வரும்போது எக்ஸிட் போல்ஸ் எல்லாமே வந்து ரிலீஸ் ஆகியிருக்கும். அதோடைய இந்த தாக்கம் என்ன நடந்துச்சு, எது நடந்துச்சுன்றது வர ஆரம்பிச்சிருக்கும். ஆனால் அதை தாண்டி பேச வேண்டிய விஷயங்கள் நம்ம போதுமான அளவுக்கு விஜய் அவர்களை பற்றி பேசியாச்சு. விஜயுடைய தாக்கம் அப்படின்றதெல்லாம். ஆனால் இதில் இன்னும் ஒரு சில முக்கியமான நபர்களை பற்றி இல்லை கட்சிகளை பற்றி பேச வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தா, விஜய் அவர்கள் வந்த பிறகு இந்த 2026க்கு பிறகு ஏற்கனவே இருந்த கட்சிகள், ஒன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இன்னொன்று நாம் தமிழர் கட்சி. ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி ஒரு 8% வாக்குகளோட 3வது ஒரு பெரிய கட்சியாக இங்கே இருக்காங்க. இன்னொரு பக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதுவும் தொடர்ந்து கூட்டணியில் பயணிச்சிட்டு இருக்கும்போது இவருடைய வருகையினால் இவங்களுக்கு ஏதாவது தாக்கம் இருக்கும் அப்படின்ற பெரும்பாலும் வந்து பேசிகிட்டு இருக்கோன்னா இது என்ன ஆக போகுது? ஏன்னா விடுதலை சிறுத்தைகள்லேருந்து சில முக்கிய புள்ளிகள் வெளியேற போகிறாங்க, திமுகவில் போய் இணைய போகிறாங்கன்ற மாதிரியான செய்திகளும் ஒரு பக்கம் வந்துக்கிட்டு இருக்கு. கட்டுரைகள்லாம் கூட வருது. எப்படி பார்க்குறீங்க? இல்லை அது தனிநபர்களை பற்றி நம்ம பேச முடியாது. அது அப்படிலாம் நான் யாரை பற்றியுமே தப்பாக சொல்ல விரும்பலை. யார் வெளியில் போவாங்க போக மாட்டாங்க அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம். அப்படிப்பட்ட எந்த தகவலும் என் காதுக்கு வரவும் இல்லை. அது அப்படி பேசுகிறது அரசியலும் கிடையாது, அது தனி மனித வன்மமாக தான் இருக்கும். எனக்கு யார் மேலேயும் வன்மம் கிடையாது. அதனால் யார் போக மாட்டாங்கன்னு பேச வேண்டிய அவசியமும் இல்லை. பிரச்சனை என்னென்னா, விஜயோட தாக்கத்தால் விசிகாவுடைய வாக்கு வங்கியிலே ஏற்படக்கூடிய பாதிப்பு அது தேர்தல் முடிவுக்கு பிறகு தெரியும். ஓகே, அதை இப்போ நம்ம கணிக்க முடியாது. இப்போ கணிக்கிறது வந்து தேர்தல் முடிவே கணிக்கிற மாதிரி பேசுறது எல்லாமே ஒரு வியூகம், ஒரு அனுமானம் தான் வச்சுக்காங்க. இப்போ வந்து தேர்தலுக்கு பிறகு விசிகால என்ன நடக்கும்னு பேசுறதே ஒரு விதமாக ரிசல்ட்டை கணிக்கிற மாதிரி தான். அதை நம்ம செய்ய முடியாது, அதுக்கு ஒரு அர்த்தமும் இல்லை. அது முட்டாள்தனமானதுன்னா 5 நாளில் போட்டியை திறக்க போகிறாங்க, இன்னும் 2 மணி நேரத்தில் எக்ஸிட் போல்ஸு, அதில் ஒன்றும் பெருசாக வரும்னு எனக்கு தோணலை. ஆக்சுவல் ரிசல்ட்டை தான் நம்ம பேச முடியும். அது இன்னும் 5 நாளில் வரப்போகுது. அதற்கு பிறகு வந்து நிச்சயமாக இந்த கட்சிகளுடைய அரசியலில் ஒரு மாற்றம் இருக்கும்னு நான் நம்புகிறேன். தோற்றாலும் வென்றாலும், விஜய் தோற்றாலும் வென்றாலும் விசிகா அண்ட் நாம் தமிழர் எல்லா கட்சியிலையுமே குறிப்பாக அவங்க 2 பேரில் அவர்களுடைய அரசியலில் ஒரு தாக்கம் இருக்கும், ஒரு மாற்றம் இருக்கும் தான் நான் நம்புகிறேன். திரும்பலாம் வந்து நிறையா தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டி இருக்கும். 5 வருஷம் திமுக ஜெயித்தாலும் தோற்றாலும் இனி வரக்கூடிய 5 ஆண்டுகளில் வந்து கடந்த 5 ஆண்டுகளைப் போல திமுகவுக்கு மிகப்பெரிய அளவில் முட்டு கொடுக்கக்கூடிய ஒரு அரசியலை திரும்ப செய்ய முடியாது என்று தான் நான் கருதுகிறேன். அவங்க கேட்டால் நாங்கள் போராட்டம் பண்ணியிருக்கோம், அது பண்ணியிருக்கோம், இது பண்ணியிருக்கோன்னு. பட் பரவலான புரிதல் அவங்க இந்த 5 ஆண்டுகளில் திமுகவுக்கு முட்டு கொடுத்து தான் அரசியல் பண்ணியிருக்காங்க. கள்ளக்குறிச்சி சாராய சாவு நடந்தப்போ அதை எதிர்த்து ஒரு கூட்டம் நடத்தும்போது அந்த கூட்டத்தை மோடிக்கு எதிராக திருப்பி மதுவிலக்கை ஆல் இண்டியா லெவலில் அமல்படுத்தணும்னு ஒரு தீர்மானம் போட்டாங்க. எந்த அளவுக்கு இவங்க திமுகவை சார்ந்து இருக்காங்க அப்படின்றத ரொம்ப கண்ணியமாக சொன்னால், டீசெண்டாக சொன்னால் அந்த மாநாடு உணர்த்தும். அதில் இவங்க கூட்டணி கட்சிகள் சிபிஎம் உட்பட போய் பிரச்சனையை மோடிக்கு எதிராக திருப்பினாங்க. இது மதுவிலக்கு என்பது மாநில அரசு சம்மந்தப்பட்ட பிரச்சனை.
எல்லாத்துலேயும் கள்ளச்சாராய சாவுக்காக நடந்த ஒரு போராட்டம். அதுக்காக நடந்த ஒரு இது. மாநில அரசே அதில் உடந்தையாக இருந்தது. அந்த கலெக்டரோட பேச்சால தான் நிறைய பேர் செத்தாங்கன்றதெல்லாம் அன்றைக்கி தெரிஞ்ச விஷயம். போலீஸ் ஸ்டேஷன் வாசல்லையே போட்டு கள்ள சாராயத்தை வித்தான்னு சொல்லி தான் ஹைகோர்ட்டே அந்த கேஸை சிபிஐக்கு. அப்போ இவ்வளோ இருக்கும்பொழுது நீ இதை தூக்கி போய் மோடி தலையில் வச்சு அந்த பிரச்சனையே வந்து அந்த அந்த மாநாட்டையே மழுங்கடிச்ச வேலையெல்லாம் வந்து மக்களால் மன்னிக்க முடியாத ஒரு குற்றம். மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு அது நடக்குது. ஸோ இந்த அரசியல் திருமாவால் தலித் அரசியலை பண்ண முடியாது. தலித் அரசியலுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய கோபம் திருமா மீது இருக்கிறது. அவர் வந்து இந்த அரசுக்கு வந்து பெரிய அளவில் முட்டு கொடுக்கிறார் என்று. விஜய் அதை வந்து ஒரு வடிகாலாக இருக்கார். கணிசமான அளவு அவர் வாக்குகளை வாங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவர் வாங்கினாலும் வாங்காட்டி நான் சொல்கிறேன், ரிசல்ட் எப்படி வேணால் போகலாம். 21-26 இருந்த மாதிரி விசிகாவை தலித் அரசியலை திருமாவால் நடத்த முடியுமான்ற சந்தேகம் தான் எனக்கு இருக்குது. இந்த ஒருவேளை திமுகவே ஆட்சி அமைச்சதுன்னா அப்போ பெரிய அளவில் வந்து அவர் தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளாவிட்டால் கண்டிப்பாக அவர் மேலும் மேலும் தன்னுடைய சப்போர்ட் பேஸை வந்து இழப்பார். திமுக ஒருவேளை தோற்று போச்சுன்னா மிக கடுமையான நெருக்கடிக்கு விசிகா உள்ளாகும். உள்ளேருந்து கலக குரல்கள் வரும். ஏன்னா அதீதமான திமுக ஆதரவு நிலைப்பாடு தான் இன்றைக்கி வந்து விசிகாலேருந்து வாக்குகள் பெரிய அளவில் தாவேக்காக விஜய்க்கு போகிறதுக்கு காரணமாக இருக்குது. ஸோ இதையும் நாம் கவனத்தில் வைத்து பார்க்க வேண்டும். நிச்சயமாக அதே மாதிரி நாம் தமிழர் வந்து இந்த முறை அவர்கள் வெற்றி பெறாவிட்டால் தொடர்ந்து அவர்கள் சந்திக்கக்கூடிய 5வது தோல்வியாக மாறும். தொடர்ந்து தோற்றுப்போவது என்பது அடுத்த சட்டமன்ற தேர்தலையோ மக்களவைத் தேர்தலையோ சந்திப்பதே நாம் தமிழருக்கு வந்து கண்டிப்பாக சிக்கலான ஒரு விஷயமாக மாற்றிவிடும். கண்டிப்பாக சிக்கலான விஷயமாக மாற்றிவிடும். ஏன்னு கேட்டிங்கன்னா, தோக்கிறதுக்காக மட்டுமே ஒரு வாக்கு வங்கி அரசியல் இருக்க முடியாது. ஒன்று நீ சமுதாய இயக்கமாக இருக்கணும், இல்லை வாக்கு வங்கி அரசியலுக்கு வரேன்னா நீ ஜெயிக்கணும். வாக்கு வங்கி அரசியலில் இருந்துக்கிட்டு சமுதாய இயக்கத்தோட விழுமியங்களை கடைப்பிடிச்சிக்கிட்டு நான் யாரோடையும் கூட்டணி போக மாட்டேன்ற அபத்தமான நிலைப்பாடு நீண்ட நாள் நீடிக்காது. ஏன்னா காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும், மோடியிலேருந்து ஸ்டாலின் வரைக்கும் எல்லாருமே வந்து கூட்டணி வச்சு தான் ஜெயிக்கிறாங்களே ஒழிய தனியாக யாருமே ஜெயிக்கிறது. இந்த அரிச்சுவடி கூட அறியாமல் இவ்வளவு நாள் அரசியலை நடத்தி விட்டார் நண்பர் சீமான். இனிமேல் அதை நடத்த முடியுமான்னு எனக்கு தெரியல. இல்லை, ஒவ்வொரு முறையும் வந்து நாங்கள் ஒரு முக்கியமான இடத்துக்கு நகரும்போது யாராவது ஒருத்தர் வந்து எங்களுடைய அடுத்த நிலையை வந்து கீழே இறக்கிட்டு போயிடுறாங்க. அது விஜயகாந்தா இருக்கலாம், கமலஹாசனாக இருக்கலாம், இப்போ விஜயா இருக்கலாம். இப்படி தொடர்ந்து நாங்கள் முன்னேறும் போதெல்லாம் எங்களுக்கு இடையூறாக வந்து இவங்கெல்லாம் வராங்க அப்படின்ற அந்த அவங்க ரொம்ப அபத்தமான குற்றச்சாட்டு, முட்டாள்தனமான குற்றச்சாட்டு. என் பல்பத்தை திருடிட்டான், என் பென்சிலை திருடிட்டான்ற கதையாக இருக்குது. நான் ரன்னிங் ரேஸில் ஓடும்போது என் காலை பிடிச்சிக்கிட்டான்ற கதை இது. இதெல்லாம் ஒரு பேச்சா? வெளி உலகம் எப்படி இருக்குன்றதை நீ கட்டுப்படுத்த முடியாது. உங்கள் அரசியல் என்னவா இருக்குது? கூட்டணி இல்லாமல் நான் தேர்தல்களை சந்திப்பேன் என்பது எவ்வளவு தூரம் தவறானது என்பதை எவ்வளவு தோல்விகளுக்கு பிறகும் அவர் கற்றுக்கொள்ள மறுக்கிறார் என்றால் நாம் ஒன்றும் சொல்வதற்கு. விஜயகாந்த் முதல் தேர்தலில் நிற்கிறாரு, அவர் மட்டும் ஜெயிக்கிறாரு. அப்புறம் மக்களவைத் தேர்தலில் 9% வாங்குறாரு. அசம்பிளியில் ஜெயலலிதாவோட சேர்ந்து தான் 29 சீட் வாங்குறாரு. அதுக்கு பிறகு டிக்ளைன். அவர் 2016 திமுகவோட போயிருந்தால் அவரோட அரசியலும் வேறு, தமிழகத்தின் தலையெழுத்தும் வேறு. அவர் செஞ்ச தவறு அது. இப்போ அந்த தவறு தான் சீமான் தொடர்ந்து, அவராது ஒரு எலெக்ஷனில் தான் தப்பு செஞ்சார், தொடர்ந்து எல்லா எலெக்ஷன்லையும் தப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கார். கூட்டணி இல்லாமல் நான் தேர்தலை சந்திப்பேன் என்கின்ற அந்த வரட்டுத்தனமான பிடிவாதத்திலிருந்து அவர் என்று இறங்கி வருகிறாரோ அன்று தான் அவரால் வாக்கு வங்கி அரசியல் வெற்றி பெற முடியும். இல்லை என்றால் எத்தனை தேர்தல்கள் நின்றாலும் அவர்கள் தோல்வியைத்தான் தழுவார்கள். ஆனால் இந்த தடவை அவங்களுடைய கொள்கைகளை தாண்டி அவங்க அதிகமாக விமர்சித்தது விஜய் தான். அப்படின்னும்போது என்ன பிரச்சனையாக இருக்கார் விஜய் அவங்களுக்கு? தங்கள் வாக்கு வங்கியை அவர் சூறையாடுகிறார் என்ற யதார்த்தம் காரணமாக இருக்கலாம். இன்னொன்று தெரியுது, விஜய்க்கு ஒரு ட்ராக்ஷன் கிடைக்குதுன்னு அவங்களுக்கு தெரியுது. விஜயே எப்படி ஜெயிப்பார் நமக்கு தெரியல. எல்லா ஆரவாரத்துக்கு மத்தியிலும் தனியாக ஒரு மனிதனால் ஒரு கட்சியால் ஜெயிக்க முடியுமான்றது தெரியல. ஏன்னா திமுக 26 கட்சியோடு தான் நிற்குது, அண்ணா திமுக 16 கட்சியோடு தான் நிற்குது, மோடி 38 கட்சியோடு தான் நிற்கிறாரு. இந்தியா முழுவதும் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரை, ஒரிசாவிலேருந்து குஜராத் வரையில் எல்லா இடங்களிலும் எல்லா கட்சிகளும் சட்டமன்றம் மக்களவைத் தேர்தல்கள் எல்லோருமே கூட்டணி வைத்துத்தான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இந்த அடிப்படை உண்மை அவருக்கு தெரியவில்லை என்றால் அவரை யாரும் காப்பாற்ற முடியாது, ஒரு கட்சியை யாராலையும் காப்பாற்ற முடியாது. இன்னொரு பக்கம் நம்ம பேசிட்டு இருந்த வேலையில் செந்தில் பாலாஜி அவர்களுடைய வழக்கு வந்து சிபிஐக்கு மாற்றப்படுது. கிட்டத்தட்ட அந்த ஒரு மின்துறையில் இருக்கும்போது ஊழல், டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கின 397 கோடி ஊழல்ன்ட்டு அறப்போர் இயக்கம் போட்ட வழக்கு 2021-23 2 ஆண்டுகள் ஒரு மின்துறை அமைச்சராக இருக்கும்போது நடந்ததாக சொல்லப்படுகிற ஊழல் குற்றச்சாட்டை இன்றைக்கி சென்னை உயர்நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு மாற்றி இருக்கிறது. 2 வாரங்களுக்குள் டிவிஎஸ்சி அத்தனை டாக்குமெண்ட்ஸையும் டிவிஎஸ்சி கிட்ட இருக்குது, அது சிபிஐ ஒப்படைக்கணும்னு போட்டிருக்காங்க. இப்போ புது கவர்மெண்ட் வரப்போகுது. புது கவர்மெண்ட் திமுக கவர்மெண்ட் வந்ததுன்னா கண்டிப்பாக அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீலுக்கு போவாங்க. கவர்மெண்ட் மாறிச்சுன்னா கண்டிப்பாக வழக்கு விசாரணை தொடரும்.
ஒருவேளை திமுக கவர்மெண்ட் வந்தோன்னா இவங்க அப்பீலுக்கு போய் ஸ்டே ஆச்சுன்னா அவ்வளோதான், ஒன்றும் இல்லை. ஸ்டே கொடுக்க மாட்டேன்ட்டாங்கன்னா கேஸ் நடக்குதுன்னா அது எப்படி போகுன்றது நமக்கு தெரியாது. அறப்போர் இயக்கம் தொடர்ச்சியாக நடத்திய போராட்டத்தின் விளைவு அது. டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் கொள்முதலில் வந்து கரப்ஷன்றது, ஊழலில் மூழ்கி முத்தெடுத்தவர்கள் இவங்க அது கடந்த 5 ஆண்டுகளில். அதில் இது எட்டனதர் ஒன் மோர் கேஸ். அது வந்து 400 crores இல்லையா? 400 crores தான், 397 கோடி, 400 crores ரஃப்லி. அறப்போர் இயக்கம் தான் அதை வந்து ஆரம்பத்துலேருந்து தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருக்காங்க அந்த கேஸை. இன்றைக்கி உயர்நீதிமன்றமே உத்தரவு கொடுத்துருக்குன்னா அது மாநில அரசுக்கு, திமுக அரசுக்கு மிகப்பெரிய ஒரு அடி தான். ஆனால் பட் எலெக்ஷன் வந்து 4 நாள் தான் இருக்குது ரிசல்ட்டுக்கு. ஒருவேளை திமுக ஜெயிச்சிச்சுன்னா கண்டிப்பாக அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஸ்டேக்கு போவாங்க. ஸ்டே கிடச்சதுன்னா ஊற்றி மூட வேண்டியதான். ஸ்டே கிடைக்கலன்னா கண்டிப்பாக இந்த கேஸ் வேறு மாதிரி ப்ரொசீட் ஆகும். உடனே இடி உள்ளே வந்துடும். ஸோ அவ்வளோ விஷயம் இருக்குது. ஸோ செந்தில் பாலாஜியை சுற்றிய சர்ச்சைகள் ஓய்வதாக தெரியவில்லை. செந்தில் பாலாஜியை திமுகவும் விடுவதாக தெரியவில்லை. ஆகவே வந்து இந்த விசாரணை என்பது வந்து இது ஒரு 3 மாதத்துக்கு மேலே கொடுத்துருந்தாங்கன்னா, ஏன்னா இந்த வழக்கு ஓராண்டுக்கு மேலே பெண்டிங்கில் இருக்குது. இதே ஒரு 3 மாதங்களுக்கு முன்பு இந்த தீர்ப்பு வந்திருக்குமே, ஆனால் அப்போ அது இன்னும் எலெக்ஷனில் பேசுபடு பொருளாக இருக்கும். இப்போ எல்லாம் முடிஞ்ச பிறகு தீர்ப்புக்கு 5 நாள் முன்னால் வரும்போது இது வெற்றி, திமுகவோட தோல்வி அல்லது வெற்றியில் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்த போகிறது கிடையாது. ஜெயிச்சாங்கன்னா கண்டிப்பாக அப்பீலுக்கு போவாங்க. தோத்தாங்கன்னா வர கவர்மெண்ட்டு இவங்களை கண்டிப்பாக ப்ராசிக்யூட் பண்ண தான் பார்ப்பாங்க. சிபிஐ விசாரணையை வந்து நடத்த சொல்லிடுவாங்க. அவங்க தலையிட மாட்டாங்க. இன்னொரு பக்கம் காங்கிரஸினுடைய கிறிஸ் சோடங்கர் அவர்கள் சொல்லியிருக்காரு, மீண்டும் வரும்போது இந்த தடவை நாங்கள் நடுநிலையெல்லாம் இருக்க மாட்டோம், எங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு வேணுன்றதுல நாங்கள் வந்து உறுதியாக இருக்கோம் அப்படின்றத மறுபடியும் வந்து வலியுறுத்தி. எப்படி வந்து தீர்ப்பு தெளிவாக வந்துச்சுன்னா என்ன பண்ணுவார்? அதுதான் திமுகவுக்கு தெளிவாக மெஜாரிட்டி வந்துச்சுன்னா இவங்க போய் அதிகாரத்தில் பங்கு இல்லை, அவங்க இப்போ சொல்கிறதுனால இருக்கக்கூடிய பின்னணி ஒன்று இருக்கும் இல்லையா சார்? அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள், அது அவங்கவுங்க ஆசைங்க. ஒருத்தருக்கும் ஒன்றும் தெரியாதுங்க. எல்லாரும் பிடிச்சதான் பேசுகிறாங்க, நான் உட்பட எல்லாரும் பிடிச்சதான் பேசுகிறாங்க. அதில் தலைவர்களாகட்டும், நம்மளை போன்ற பத்திரிகையாளர்களாகட்டும், விமர்சகர்களாகட்டும், எல்லாரும் அவங்கவுங்களுக்கு பிடிச்சது அவங்கவுங்க பேசுகிறாங்க. திமுகவுக்கு வந்து மெஜாரிட்டி கிடைக்காது, அங்கே வந்து அதிகாரத்தில் இப்போ நாங்கள் பங்கு கேட்போன்றது உங்கள் விருப்பம், காங்கிரஸோட விருப்பம். மக்கள் என்ன நினச்சிருக்காங்கன்னு 4ஆம் தேதி தான் தெரியும். இல்லை அதுக்கு முன்னாடியே அவர் சொல்லி வைக்கிறாருன்னா அதுக்கு ஏதாவது, அது வெறுப்பேற்ற தான், திமுகவை குறைச்சல் கொடுக்க தான். மீண்டும் மீண்டும் திமுக போய் நோண்டணும், நிம்மதியாக வாழ விட மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டாங்க. சோடாங்கரால தான் நிறைய பிரச்சனை வந்தது. கடைசியில் அது ஒன்றும் உங்களால் பாசிட்டிவாகவும் முடிக்க முடியல. 3 சீட் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு போனீங்க, அவ்வளோதான். மெஜாரிட்டி திமுகவுக்கு வரலன்னா சிக்கல். அப்போ கண்டிப்பாக ஒரு சீட்டு குறைஞ்சா கூட இவங்க மந்திரி சபையில் கேட்பாங்க. திமுகவுக்கு தெளிவாக 118 வந்துடுச்சுன்னா அவங்களுக்கு கவலையே இல்லை. அவங்களுக்கு சிம்பிளாக மந்திரி சபை அமைச்சிட்டு போகிறாங்க. ஸோ இது தேர்தலுக்கு பிறகு பேச வேண்டியது. லோக்கல் பாடி எலெக்ஷனில் கண்டிப்பாக திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் பிரச்சனை வெடிக்கும். கூட்டணி தொடராது, வாய்ப்பே கிடையாது. இந்த கசப்புக்கு பிறகு அடுத்த தேர்தல் அசம்பிளி ஆகட்டும், பார்லிமெண்ட் ஆகட்டும், 29 பார்லிமெண்ட்டில் கூட இவர்களுக்குள் கூட்டணி தொடராது என்று தான் நான் நினைக்கிறேன். இல்லை, செல்வ பெருந்தகை அவருடைய இதுவுமே வந்து போயிட்டு இருக்கு. அவர் வந்து செல்வ பெருந்தகை மாற்ற போகிறேன்றாங்க. அது எந்த அளவு உண்மைன்னு தெரியாது. அது ஒன்லி ஸ்பெகுலேஷன் தாங்க. நான் வந்து ஹேஷியங்கள் அது. ஓகே, அது யார் பேரும் அடிப்படுது. அது எனக்கு என்னமோ வந்து இதை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு எதுவும் இல்லைன்னு தோணுது. ஏன்னா அதிகாரப்பூர்வமாக வராத வரையில் இது கிசுகிசுவாயிடும். அரசியல் என்பது கிசுகிசால். அவர் இப்போதைக்கு அவர் தான் தலைவர். தேர்தல் முடிவுக்கு பிறகு காங்கிரஸ் தலைமையில் மாற்றம் வரும் என்பது பரவலாக சொல்லப்படுறது. அது எந்த அளவு உண்மை நமக்கு தெரியாது. இல்லை, மீண்டும் இந்த கிறிஸ் சோடங்கர் அவர்களுடைய பேச்சு வந்து அவங்கள சீன்ற மாதிரியே. சீன்றதான் வேலை, திமுகவை சீன்றது தான் சோடங்கரோட வேலை. அது அரசியலில் சகஜமாக நடக்கக்கூடாது. ஏன் திமுக ஒருத்தன் சீண்டவே கூடாதா? எல்லாரும் திமுக கூட கும்பிடு போட்டு இருக்கணுமா? திமுக பாடாப்படுத்துகிறாரு, திமுக இம்சை ஏன் கொடுக்கக்கூடாது? திமுக இம்சை, திமுக எத்தனை பேருக்கு இம்சை கொடுத்துருக்கு, எத்தனை பேருக்கு திமுக பிரச்சனை பண்ணியிருக்கு? அதான அரசியல். அதில் ஒரு தப்புமே இல்லையே. எத்தனையோ பேருக்கு திமுக இம்சை கொடுத்துருக்கு, இன்றைக்கி திமுகவுக்கு சில பேர் இம்சை கொடுக்குறாங்க. எதுவுமே தப்பு கிடையாது. இதுதான் பாலிடிக்ஸ். பட் ஆர்ட் ஆஃப் பாசிபிள். அது 75 ஆண்டு கால கட்சி. அவங்க நல்லது கெட்டது எல்லாத்தையும் பார்த்துருக்காங்க. எட் அனதர் எலெக்ஷன் தே ஆர் சீயிங். ஒன் மோர் எலெக்ஷனை அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும்னு காங்கிரஸ் நினைக்குது. ஸோ வாட், அதில் என்ன தப்பு? அதனால் எல்லாமே அனுமதிக்கத்தக்கதான் அரசியல். கண்டிப்பாக சார். அடுத்தடுத்த நிகழ்வுகளை தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார்.